ஹாய் இன்டர்லிங்க் ஃபேமிலிஸ். இந்த வீடியோ நான் திரும்ப போடுறதுக்கான காரணம், அம்பாசிடர் ப்ரோக்ராமில் வந்து சின்ன அப்டேட் வந்துருக்கு. அதனால் அதில் உள்ள 2-3 டாஸ்க்கை பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க, நமக்கு ஈஸியாக இருக்கணுன்றக்காக. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அம்பாசிடர் ப்ரோக்ராம் ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். நான் சொன்ன மாதிரி ட்ரைனிங் வந்து ஜஸ்ட் 1 வீக் தான். அது எல்லாமே தெளிவாக இங்கே பார்த்துடலாம். நான் இனி இன்டர்லிங்கில் ஜாயினே பண்ணல பிரதர் அப்படின்னா, அப்படியே இந்த வீடியோ கீழே பாருங்கள், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி தெளிவான வீடியோ இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இன்டர்லிங்கில் அம்பாசிடர்னு சொல்லி தனி வெப்சைட்டே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்னோட இன்டர்லிங்க் ஐடி போடுறேன், என்னோட ப்ரொஃபைல் ஷோவாகவும் பாருங்கள், கெத்தா இங்கே வியூவாகவும் நம்ம பார்த்துக்கலாம். இது மட்டும் தான் இப்போ பெனிஃபிட்டாக பிரதர் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அம்பாசிடர் ப்ரோக்ராமோட மெயின் பெனிஃபிட்டே இப்போ காட்டுற மாதிரி அந்த 13 பெனிஃபிட் தான். நம்ம இன்டர்லிங்கில் உள்ள எல்லா எக்கோ சிஸ்டத்துலையும் நமக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாடி ஒரு 10 பெனிஃபிட் இதில் போட்டிருக்கு பாருங்கள். இது ஒன்றா ரீட் பண்ண டைம் ஆகும். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் தனியாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வீக்லி மந்த்லி யூஎஸ்டி ரிவார்ட்ஸ் உண்டு, அதையும் நான் சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் முக்கியமானது, வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் எல்லாமே இதில் தெளிவாக சொல்லி தருவேன். எப்படி போஸ்ட் போடணுன்ற கூட நான் சொல்லி தருவேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 நாள் டாஸ்க்கில் உங்களுக்கு ஒரு டவுட் கூட வராது. ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுட் ஆயிரும். அதனால் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் நமக்கு இன்டர்லிங்கோட அஃபிஷியல் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் பிடிஎஃப். இதில் வந்து ஒரு 12 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்பாசிடர் ப்ரோக்ராமில். அதில் முதல் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா ரெக்ரூட்மெண்ட். அதாவது யூ மஸ்ட் ஹேவ் அ சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஃபார் கண்டென்ட் போஸ்டிங். நமக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் வேணும். அது என்ன அப்படின்னா ட்விட்டர் கண்டிப்பாக நமக்கு தேவை. ட்விட்டர் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது எக்ஸ்ன்னு இப்போ மாற்றிட்டாங்க, ட்விட்டர் கண்டிப்பாக வேணும். அண்ட் டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஆப்ஷனல் தான். ஆனால் இருந்துச்சு அப்படின்னா என்கரேஜபிள், நல்லது தான். ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாம் தேவை கிடையாது. ட்விட்டர் மட்டும் இருந்தால் போதும். ட்விட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா எக்ஸ் இஸ் ப்ரியாரிட்டைஸ்டு பிகாஸ் வி ஆர் டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ நம்ம வந்து டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ நம்ம கிரிப்டோனால டீசென்ட்ரலைஸ்டு தான். ஆல்ரெடி உள்ள எந்த இடத்துல கிரிப்டோ ப்ராஜெக்ட் லான்ச் ஆனாலுமே அது எக்ஸில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும். எப்படின்னா அது டீசென்ட்ரலைஸ் அப்படின்னால நம்ம ட்விட்டர் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. முக்கியமானது நோ ரெஃபரல் ரெக்ரூட்மெண்ட். இங்கே வந்து அம்பாசிடர் ப்ரோக்ராமில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஃபரல் தேவை கிடையாது. என்ன தேவை அப்படின்னா சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஃபார் கண்டென்ட். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான் ட்விட்டர் நமக்கு தேவை. அடுத்து ஒரு ஓன் டெலிகிராம் குரூப் ஃபார் பில்டிங் ஒரு கம்யூனிட்டின்னு போட்டிருப்பாங்க. அது நமக்கு இப்போ தேவை கிடையாது. நம்ம ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது நமக்கு டே 5 டாஸ்கில் அது வரும். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? யாரும் ஒரி பண்ண வேணாம். அதனால் ரெஃபரல் தேவை கிடையாது. உங்களால் ஒரு டெய்லி ஒரு ½ hour உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிந்தால் போதும், நான் உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போயிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோட் ஆக்டிவேஷன். இது ரொம்ப சிம்பிள். ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா அடுத்த 10 செகண்டுக்கு அப்புறம் தான் இன்னொரு மெசேஜை போட முடியும். அடுத்து நோ ஸ்பேமிங் ஆஃப் கண்டென்ட். நம்ம ஸ்பேமாக இது நீங்கள் இப்போ தப்பானதை எதுவும் போட்டுறக்கூடாது. ஸோ ப்ராப்பர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் ரூல்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம டக்குன்னு பார்த்துடலாம், ஓகேவா? அடுத்து யாப்பிங் ரூம். நம்ம நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னே எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் இருக்கும். இந்தியாவுக்கு தனி ரூம், அண்ட் இந்தோனேசியா, ஆஃப்ரிக்கா எல்லாத்துக்கும் தனி ரூம் இருக்கும். அதில் யாப்பிங் ரூம் அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்துக்கும் காமன். இந்த இடத்துல நார்மலாக உங்கள் பர்சனல் லைஃபு இல்லை வேறு ஏதாவது டவுட்டு எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எதை பற்றி கேட்டாலும் நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்களும் ஃப்ரீயாக உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்து நம்ம கண்டிஷன் வந்து ஸ்டிக் பேன் ஆன் FUD. நம்ம ஏதாவது தேவையில்லாத நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாது, நோ செகண்ட் சான்சஸ். ஸோ டேரெக்டாக ஸ்ட்ரிக் பண்ணிடுவாங்க நம்ம ப்ராஜெக்ட் அவ்வளோ சின்சியராக கொண்டு போகிறனால. அடுத்து ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஃபீட்பேக் மஸ்ட் பி போஸ்டட் இன் ஃபீட்பேக் டாபிக் செக்ஷன். அந்த ஃபீட்பேக் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க இன்டர்லிங்கை பற்றி. ஸோ அதை பற்றி உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் டெக்ஸ்ட்டில் இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம், ஓகேவா? இது கம்பல்சரி கிடையாது. ஆனால் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ஆல்சோ இன்க்ரீஸ் பாயிண்ட், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் டிசிப்ளின். இது எல்லாத்துலேயும் காமனாக உள்ளது தான். இங்கே ரெஸ்பெக்டாகவும் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். ஆல்ரெடி பாஸ் ஆன அம்பாசிடர் வந்து எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்து ப்ராஜெக்ட் கொஸ்டின். நம்ம டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த குரூப்லேயே கேட்கலாம். உங்களுக்கு மாடரேட்டர்ஸ் வந்து தனியாக இருப்பாங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணலாட்டியும் கவலைப்படாது. நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் ஏன் சைட்லேருந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து ரீஜனல் லாங்குவேஜ் ரூல். அதாவது ஒன்லி ஸ்பீக் த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி லாங்குவேஜ் இன் இட்ஸ் ரீஜனல் குரூப் சாட்னு போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ இந்தியன் எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. ஸோ எல்லா லாங்குவேஜில் நம்மளால் பேச முடியாதுல்ல காமன் ரூமில். என்ன அப்படின்னா இந்தியாவில் அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து 2 தான், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ நீங்கள் ஹிந்தி இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஓன் லாங்குவேஜில் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ ஓன் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஏன்ட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் குரூப்பில் வந்து அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முக்கியமானதுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம 7 நாள் ட்ரைனிங் சொல்லியிருப்போம். இந்த 7 நாள் ட்ரைனிங்கில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100%. அது எப்படி இது வந்து பிரித்து கொடுக்காங்க அப்படின்னா இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள். பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரிங் டியூரிங் எவாலுவேஷன் இன் பேஸ்ட் ஆன் டெய்லி கண்டென்ட் டீடைல்ஸ். நீங்கள் வந்து ஃபாலோவர் அஃபிஷியல்
அண்ட் கண்டென்ட். நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அஃபீஷியல் இன்டர்லிங்கோட ட்விட்டர் அக்கௌண்ட், டெலிகிராம் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். அப்படி ஃபாலோ ஒன் டைம் நம்ம பண்ணிட்டாவே நமக்கு 25% வந்து நம்ம டெய்லி ஆட் ஆகிடும். அண்ட் கண்டென்ட், அவங்க டெய்லி போகிற போஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது, இல்லை லைக் போடுறது கூட நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். அது பண்ணுறதுனால 25%. அப்போ வந்து நம்ம 50% அப்படின்றது நம்ம எந்த ஒரு பெரிய ஒர்க்கும் பண்ணாமலே நம்ம வாங்கிடலாம், வெறும் ஒன் டைம் டாஸ்க் பண்ணுற மூலியமாக. அது ரீநேமிங் எக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டெலிகிராம் அக்கௌண்ட் நேம்ஸ் டீடைல்ஸ். அதாவது உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்டையும் உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் கம்பெனி சொல்கிற நேமிங் ஃபார்மேட்டில் வந்து மாற்றணும். அது எப்படி நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். அப்படி மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா 15% இப்போ டோட்டலாக 2 மாற்றுறதுக்கு 30%. ஸோ இப்போ டோட்டலாக வந்து 80 வந்துருச்சு. அப்போ 80வே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முழுக்க ஒன் டைம் பண்ணுறதான். ஸோ ஒன் டைம் பண்ணுறதுலேயே உங்களுக்கு 80 வந்துடும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா. இது எப்படி மாற்றணும் அப்படின்றத கடைசி ஃபார்மேட் இருக்கும், நான் அதை சொல்கிறேன். அது குரூப் பாக்ட் நம்ம T22 பாட் சொல்லியிருப்போம். அதில் எப்படி அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, எங்கள் குரூப் லெவலில் ஆக்டிவிட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 5%, T2 பாட் லெவலில் ஒரு 5%, டோட்டலாக வந்து டோட்டல் 10% அதுக்கு நம்ம கொடுக்காங்க. அடுத்து ஆக்டிவிட்டிஸ், பார்ட்டிசிபேஷன், இது எல்லாமே குரூப்பில் நீங்கள் பண்ணுறது தான். ஸோ 10% ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக தான் இருக்கும், கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. சம்மரி கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க. டெய்லி கண்டென்ட் 50%. ஸோ ரீநேமிங் பார்த்துருப்போம். அண்ட் குரூப் ஆக்டிவிட்டி, பாட் லெவல் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் டோட்டலாக 100%. இப்போ டெய்லி 100%. டெய்லி பார்த்தீங்கன்னா மினிமம் 80 வாங்க நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்து நோ அதர் குரூப்ஸ் ஃபார் இன்டர்லிங்க் குளோபல் அம்பாசிடர். ஸோ வேறு யாராவது வந்து உங்களுக்கு ஸ்பேம் பண்ணுறதுக்காக குரூப் கைட் பண்ணி அதில் கைட் பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு விலகிடுங்க. ஸோ அது உங்களுக்கு நெகட்டிவாக வாய்ப்பு இருக்குது. அது மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா, நம்ம கோச் யார் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கோச் வந்து இவர் தான். நம்ம இன்டர்லிங்க்குக்கு நம்மளால இவர் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ண முடியும். அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம டாஸ்க் வந்து எல்லாம் அந்த 7 நாள் டாஸ்க் என்ன அப்படின்னா நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ டே 1 நம்ம உள்ளே வந்துட்டோம், நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டே 1 என்ன டாஸ்க் அப்படின்னா, உங்களுக்கு டே 1 பெருசாக எந்த டாஸ்க்குமே கிடையாது. ஸோ டே 1 என்ன கொடுத்துருக்காங்க, ஓரியன்டேஷன் அண்ட் செட்டப். அதாவது நீங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், உங்களை வெல்கம் பண்ணிக்கலாம், உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கலாம், எல்லாமே செட்டப். அந்த டாஸ்க்கை நம்ம பண்ணுறதுக்கு டே 2லேருந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். டே 1 வந்து ஒரு செட்டப் மணிக்கு நம்ம ரெடியாக இருக்குது அப்படின்ற காட்டுறக்காக தான். ஜாயின் அஃபீஷியல் இன்டர்லிங்க் ஓப்பன் போட்டு நம்ம டெலிகிராம் எக்ஸ்டன் இருக்கும். இந்த 2 லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு என்னை கான்டாக்ட் பண்ணி நான் தரேன். நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் ஃபாலோவர் அஃபீஷியல் நம்மளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணணும். அதில் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணனால தான் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். அதை ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ரீட் த ஒயிட் பேப்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஒன்றும் ரூல்ஸ் நம்ம ரீட் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். அந்த ரூல்ஸ் தான் நான் உங்களுக்கு ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ரீட் பண்ண தேவை கிடையாது. எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ மூலியமாக சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ டே 1 டாஸ்க் அப்படின்றது நம்ம அஃபீஷியல் குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெடியாக இருக்கணும். டே 2 வந்து பாருங்களேன், டே 2க்கு வந்துருங்க. அப்போ டே 2 டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு 3 கண்டென்ட் நம்ம ட்விட்டரில் இன்டர்லிங்க் பற்றி போடணும். அதனோட அந்த போஸ்ட் லிங்க்கை வந்து ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து 3வது பையனை கொடுத்துருவாங்க அப்படின்னா, என்கேஜ் இன் எக்ஸ்போஸ்ட் எவ்ரி டைம் நியூ போஸ்ட் கம் ஜஸ்ட் மீனிங்ஃபுல் மெசேஜ். ஒன்றும் இல்லை, நம்ம அஃபீஷியல் குரூப்பை நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம், ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணியிருப்போம். அதில் ஏதாவது புது போஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். ஒரு ஹார்ட் எமோஜி போடுறது, இல்லை கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட எக்ஸ் ப்ரொஃபைலை நான் லாகின் பண்ணி காட்டுற பாருங்களேன், நான் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோம்னா கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். எப்படி அப்படின்னா இமேஜாகவும் இருக்கலாம், வீடியோவும் இருக்கலாம், உங்கள் ஓன் வாய்ஸையே யூஸ் பண்ணி எப்படினாலும் இருக்கலாம், டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் கூட இருக்கலாம், தாராளமாக ஒன்று. இப்போ நம்ம ChatGPT வச்சு நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் ஈஸியாக இன்டர்லிங்க் பற்றி. அது தெரில அப்படின்னா அது எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ண சொல்லி நான் ஃபுல்லாக கிரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ இன்டர்லிங்கில் அஃபீஷியல் அம்பாஸ்டராக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு லைஃப் லாங் ஜேர்னி, இது எல்லையே கிடையாது. நீங்கள் லைஃப் லாங் அம்பாஸ்டராக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கடந்து போக நம்ம டாஸ்க் வேரி ஆகாமே தவிர நம்ம ஜேர்னி எண்டே ஆகாது. அண்ட் அம்பாஸ்டர் ப்ரோக்ராம்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு பெனிஃபிட் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே பெனிஃபிட்டு, இது அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ ஃப்யூச்சர் வந்து Web3 தான் இருக்குது. ஸோ அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ரோட்டோன்னு எனக்கு கேளுங்க. அண்ட் இன்டர்லிங்க் பற்றி என்ன தெரிஞ்சுக்கோ அப்படின்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. இன்டர்லிங்க் என்ன, ஸோ கூகுள் ஸ்டார்ட் அப் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம இன்டர்லிங்க்லாம் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டர்லிங்க் இந்த அம்பாசடர் ஃபார்மை ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு கீழே நம்பர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அந்த ஃபார்மோட லிங்க் அனுப்பிடுறேன். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணோடனே உங்களோட பேட்ச் வந்து டேட் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம்.